ஹாய் ஹலோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேப்சிகம்னு சொல்லக்கூடிய குடமிளகாய் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மர் காலைல ஃபோன் பண்ணி தோட்டமே ஒரு மாதிரி கிளியராக இல்லைப்பா, ஒரு மாதிரி டெவலப்மெண்ட்டே ஒரு இதாக தெரியல, வந்து பாருப்பான்னு சொல்லியிருந்தாரு. நம்ம பார்த்தப்போ தான் தெரியுது த்ரிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, அதாவது இலைப்பெண் என்ன ஆகுதுன்னா, புதுசாக வரக்கூடிய இலையை சாரை உரியறதுனால இலை ஒரு மாதிரி மேல் நோக்கி சுருண்டுருக்கு. அதுவும் இல்லாத பூலியும் இருக்குது. பூலி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, காய் செட் ஆகுறப்பயே அதோட ட்ரிப்ஸ் சாரை உரியறதுனால காய் குவாலிட்டி போயிடுது. ஷேட் வந்துடுறதுனால மார்க்கெட்டில் குவாலிட்டி போக மாட்டேங்குது. அதுக்கு நம்ம என்ன மேனேஜ்மெண்ட்டோ அதுக்கு ஃபார்மருக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிட்டோம். அப்கமிங் வீடியோஸில் கேப்சிகம் ஸ்டார்ட் டு எண்ட் வரை எவ்வளோ செலவாகுதுன்னு பார்க்குறோம். பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறோம். பாய். ஹாய் ஹலோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேப்சிகம்னு சொல்லக்கூடிய குடமிளகாய் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மர் காலைல ஃபோன் பண்ணி தோட்டமே ஒரு மாதிரி கிளியராக இல்லைப்பா, ஒரு மாதிரி டெவலப்மெண்ட்டே ஒரு இதாக தெரியல, வந்து பாருப்பான்னு சொல்லியிருந்தாரு. நம்ம பார்த்தப்போ தான் தெரியுது த்ரிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, அதாவது இலைப்பெண் என்ன ஆகுதுன்னா, புதுசாக வரக்கூடிய இலையை சாரை உரியறதுனால இலை ஒரு மாதிரி மேல் நோக்கி சுருண்டுருக்கு. அதுவும் இல்லாத பூலியும் இருக்குது. பூலி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, காய் செட் ஆகுறப்பயே அதோட ட்ரிப்ஸ் சாரை உரியறதுனால காய் குவாலிட்டி போயிடுது. ஷேட் வந்துடுறதுனால மார்க்கெட்டில் குவாலிட்டி போக மாட்டேங்குது. அதுக்கு நம்ம என்ன மேனேஜ்மெண்ட்டோ அதுக்கு ஃபார்மருக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிட்டோம். அப்கமிங் வீடியோஸில் கேப்சிகம் ஸ்டார்ட் டு எண்ட் வரை எவ்வளோ செலவாகுதுன்னு பார்க்குறோம். பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறோம். பாய்.